சத்தியமா சொல்றேன், அழுகை வந்துருச்சு, அழுதுட்டேன். அவ்வளவுதான். இந்த படம் வந்து சரியான ஒரு வழியை தந்த படம். இந்த படம் கண்டென்ட் எப்படி சொல்றதுன்னே என்னால தெரிய முடியல. படம் பாருங்க, செம்மையா இருக்கும், நல்ல படம். அதனால அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து இது ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க. தனுஷ் என்ன சொன்னாரு, சிரிப்பு எல்லாமே கலந்து வருது, நீங்க வந்து அழகா ரெடியா இருங்க, சிரிப்பு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தப்ப நான் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு காலைல வந்து பார்த்தேன். ஆனா வந்து முதல்ல தெரியல, லாஸ்ட் சிங்கில பார்க்கும்போது சரியான ஒரு சம்பவம் சரியா பண்ணிட்டாப்லான்னா எதுவுமே கிடையாது. படம் வந்து எப்படி போனதுன்னே தெரியல. ஆனா கடைசியில வந்து சிறப்பா இருக்குது. ஐ லவ் யூ நான் வழிகள் தான் பட்ட கஷ்டத்தை வெளிப்படுத்திருக்காப்ல. அண்ணா ஐ லவ் யூ நான் புளியங்காலம் ஊர்ல அதே மாதிரி அதே ஊர்ல பிறந்த அதே இருக்கிற திறமை வேணும், சிறப்பா பண்ணிருக்காப்ல. ஐ லவ் யூ அண்ணா மாரி செல்வராஜன். சூப்பரா அரசியல் ரீதியா எதுவுமே இல்ல. நீட்டா படம் நீட்டா இருக்கு. ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் எப்படி பசங்க எப்படி ஸ்கூல் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பசங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப ஆழமா இருந்தது. கருத்தா கரெக்டா எடுத்துருந்தாங்க. அவரோட ரோல் அவர் கரெக்டா பண்ணியிருக்காரு. எந்த இதுவும் இல்லை. கொஞ்சம் பசங்களை கொஞ்சம் படிக்க வைக்கலாம், அடுத்த தலைமுறையை கொஞ்சம் அடுத்த இது கொண்டு போகலாம் அப்படின்றது ஒரு ஆழமான கருத்தை சொல்லியிருக்கு. இது குழந்தைங்களோட அந்த இது காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு உண்மை கதைன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எடுத்திருந்தாங்க. எப்படி ஒரு குழந்தை வந்து ஒரு படிக்க வந்த குழந்தைய எப்படி இந்த சமுதாயம் மாத்துதுன்றத கொஞ்சம் ஆழமா சொல்லியிருக்கு. இல்ல இதுல வந்துட்டு அந்த மாதிரியான ரொம்ப ஆழமான ஜாதி சமுதாயம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு நார்மலா உண்மை கதை என்னமோ அது மட்டும் தான் கொண்டு போயிருக்காரு. நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க கரெக்டா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க.